திருச்சி ஸ்ரீமதி இந்திரா காந்தி மகளிர் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் கொண்டாட்டம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் இளவரசன் நேரலையில் இணைகிறார். வணக்கம் இளவரசன். சமத்துவ பொங்கல் விழா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் கல்லூரியில் களை கட்ட துவங்கி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக வினோத், நாம் தற்பொழுது திருச்சி இந்திரா காந்தி மகளிர் கல்லூரியில் இருக்கிறோம். இங்கு பொங்கல் விழா வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது தமிழகத்தில் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு பாரம்பரிய விழாவாக இந்த பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வகையில் நமது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் இந்த பகுதியில் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நமது தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளான தப்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலைகளுடன் தற்பொழுது புதுப்பானையில் பொங்கலிட்டு குலவையிட்டு தற்பொழுது அவர்கள் பொங்கல் விழாவை வெகு உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இந்திரா காந்தி மகளிர் கல்லூரியில் மாணவிகள் பல்வேறு அம்மன் வேடங்களை அணிந்தும் நம்மளுடைய தமிழர்களின் பாரம்பரிய சேலைகளை அணிந்தும் அவர்கள் பொங்கலை கொண்டாடி வரும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது சங்க காலம் தொட்டே இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு விழாவாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது வேற எந்த இதுலயும் நம் பொங்கல் விழா என்பது முதல் நாள் போகி பண்டிகை, அதற்கு அடுத்த நாள் சூரிய பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அதாவது உலகை காக்கும் அந்த சூரியன் இயற்கைக்கு விவசாயத்திற்கு இதாக இருக்கிறதுனால அவங்க பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அதே போல அடுத்த நாள் உழவுக்கு உற்ற துணையாக இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கிறதாக கொண்டாடப்பட்டு வருகிறார். இந்த நிலையில நம்மோடு கல்லூரியினுடைய இந்திரா காந்தி கல்லூரியினுடைய இயக்குனர் அபர்ணா அவர்கள் இருக்கிறார். அவங்கள்ட்ட அப்போ இந்த பொங்கல் விழா எவ்வளவு உற்சாகம் கொண்டாடப்படுகிறது மேடம்? இங்க கல்லூரி மாணவர்கள்னா திருச்சி மட்டும் இல்ல, தமிழகத்தின் மைய பகுதியா இருக்கிற இங்க திருச்சி மட்டும் இல்லாம கேரளா மற்றும் அண்டை மாநிலம் எப்படி நீங்க கொண்டாடுறீங்க? சமத்துவ பொங்கலா என்ன பண்றீங்க? எல்லாரும் சமத்துவ பொங்கல் தான் கொண்டாடிட்டு இருக்கோம். உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி சார்பாக இனிய மனமார்ந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். மிக்க நன்றி மேடம். அதாவது நமது ஒளிப்பதிவாளர் மீண்டும் இந்த பகுதியில் காட்சிப்படுத்திக் கொண்டார். ஆயிரக்கணக்கான மாணவிகள் தங்களுடைய பொங்கல் பண்டிகையை தங்களுடைய நண்பர்களுடன் கொண்டாட உற்சாகமாக காண முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியிலிருந்து ஏராளமான மாணவிகள் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம், மேடம் நீங்க இப்ப இந்த பொங்கல் விழா வீட்டுல கொண்டாடி இருப்பீங்க. இப்ப கல்லூரியில உங்க நண்பரோட கொண்டாடுறது எப்படி இருக்கு? இந்த கல்லூரியில நீங்க மட்டும் படிக்கிறீங்களா? கேரளா, ஆந்திராவில் நிறைய நண்பர்கள் படிக்கிறாங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தாப்ரபா. நான் தமிழ் இலக்கியம் 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப தை திருமகளை வரவேற்கும் விதமா எங்களுடைய ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியில பொங்கல் திருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. எங்கள் கல்லூரியில் வெளிநாடுகளில் இருந்து படிக்கிறவங்க இருக்காங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. இப்ப நம்ம பல்வேறு பகுதியில் இங்க இருக்கிற பெண்கள் அதாவது தமிழர்களுடைய பாரம்பரிய சேலை அணிந்து இன்று அனைத்து மாணவிகளும் வந்திருக்காங்க. அந்த வகையில் மேலும் ஒரு மாணவி இருக்காங்க. இந்த பொங்கல் கொண்டாட்டத்தை எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? பொங்கல் விழா குடும்பத்தோட வீட்டுல கொண்டாடுறதோட இப்ப மாணவிகள் நண்பர்களோட கொண்டாடுறீங்க, எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியில தமிழ் இலக்கியம் மேல்நிலை 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். இதுவரைக்கும் நாங்க வீட்டுல கொண்டாடின பொங்கல் நாங்க சுற்றம் சூழ ஒரு சிறிய அளவுல இருக்கும். இப்ப இவ்வளவு பிரம்மாண்டமா இவ்வளவு கலைகளுக்கு மத்தியில இங்க இப்படி ஒரு பொங்கல் சிறப்பா கொண்டாடுங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுழன்றும் ஏற்பனது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்ற வள்ளுவனோட வாக்கிற்கேற்ப உலக மக்களோட உயிர் காக்கிற அந்த உழவு தொழிலை போற்றும் வகையில ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியானது உழவர் தொழிலை பெருமைப்படுத்தும் விதமாக கல்லூரியில் வெகு விமர்சையாக உழவு நாள் நடைபெற்று கொண்டு வருகிறது. பாரம்பரியமிக்க மண்வாசம் மாறாத பொங்கலும் இயற்கை சூழ்ந்த திருச்சி மாநகரத்தில் பெரும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. எனவே உலக தமிழர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்படி அவர் மாணவிகள் வெகு உற்சாகமாக குடும்பத்துடன் கொண்டாடுவதை விட நண்பர்களுடன் கொண்டாடுவதை மிக உற்சாகமாக கருதுகிறாங்க. இங்க அம்மன் வேடமிட்டு பல்வேறு மாணவிகள் இருக்காங்க. அவர்கள் தங்களுடைய அம்மன் வேடமிட்டது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு பிடித்த கடவுளுடைய வேடமிட்டும் அவர்கள் இந்த பகுதியில் காட்சி அளித்துக் கொண்டிருக்காங்க. அந்த வகையில் நம்பிட்டு இருக்காங்க. பாப்பா, இந்த அம்மன் வேடம் போட்டு நீங்க இருக்கீங்க, இது எந்த அளவுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க பொங்கல் விழாவை? இன்ன வரைக்கும் நான் அம்மன் வேடம் போட்டதே இல்லை. இப்ப போடவும் நானா ஒரு கடவுளா உணர ஆரம்பிக்கிறேன். இந்த வாய்ப்பு இன்னமே கிடைக்குமான்னு தெரியல. இந்த இடத்துல நான் எல்லாருக்குமே நன்றி சொல்ல விரும்புறேன். இந்த இடத்துல என்னோட அம்மன் ஆன வாழ்த்து என்னன்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த பொங்கல் எல்லாருக்கும் தித்திப்பா இருக்கும். நன்றி. இப்படி பொங்கல் பண்டிகை தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இந்திரா காந்தி மகளிர் கல்லூரியில் பெண்கள் வெகு உற்சாகமாக கொண்டாடி இன்று மாலை வரை இந்த பொங்கல் விழா இந்த பகுதியில் களை கட்டி வருகிறது. திருச்சி ஸ்ரீமதி இந்திரா காந்தி மகளிர் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவரசன்.